ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர் ஸ்டேன் பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 9வது அதிகாரமாக நட்புங்கிற அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ் படி தான் பார்க்குறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. பொருள் என்ன அப்படின்னா, நட்பை போல செய்து கொள்வதற்கு அரிய உறவுகள் எவையும் இல்லை. அந்த நட்பை போல செய்கின்ற செயலுக்கு சிறந்த பாதுகாப்பு வேறு எவையும் இல்லை என்று இதற்கு அர்த்தம். செயற்கு அரிய என்றால் சம்பாதிப்பதற்கு அரிய, யாவுல என்றால் எவைகள் இருக்கின்றன, காப்பு என்றால் பாதுகாப்பு. அடுத்தது இரண்டாவது திருக்குறள். நிறை நீர நீரவர் நீரவர் கேண்மை பிறைமிதி பின்னீர பேதையார் நட்பு. நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவுடையவர்களின் நட்பு வளர்ப்பிறை போல நாளும் வளரும், அறிவிலார் நட்பு தேய்ப்பிறை போல நாளும் தேயும். சொற்பொருள் என்னன்னா, நீரவர் என்றால் அறிவுள்ளவர், கேண்மை என்றால் நட்பு, நிறை நீர என்றால் நிறையும் தன்மை உள்ளவை, மதி என்றால் பூரண சந்திரன். மூன்றாவது திருக்குறள். நவில் தோறும் நூல்நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. பொருள் என்ன அப்படின்னா, பண்புடையாரின் நட்பு பழக பழக இன்பம் தரும், அதுபோல நல்ல நூல்களின் பொருள் கற்க கற்க இன்பம் தரும். நவில்தோறும் என்றால் கற்கும் தோறும், பயில்தோறும் என்றால் பழகுந்தோறும், பண்புடையாளர் என்றால் நற்குண மக்களின். நான்காவது, நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தார் பொருட்டு. இன்னொரு பாருங்க. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தார் பொருட்டு. பொருள் என்ன அப்படின்னா, நட்பு என்பது சிரித்து பேசி மகிழ்வது மட்டுமின்றி நண்பரிடத்து தவறு காணும் போது அவரை கடிந்துரைத்து திருத்தி நல்வழிப்படுத்துதலும் ஆகும். நட்டல் என்றால் நட்பு செய்தல், இடித்தல் பொருட்டு என்றால் கண்டித்து புத்தி கூறுதல். 5. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பங்கிழமை தரும். பொருள் என்னன்னா, இருவரின் நட்பிற்கு சேர்ந்திருத்தலும் நெருங்கி பழகுதலும் தேவையில்லை, ஒத்த மன உணர்வே நட்புரிமையை கொடுக்கும். இருவரின் நட்பிற்கு சேர்ந்திருத்தலும் நெருங்கி பழகுதலும் தேவையில்லை, ஒத்த மன உணர்வே நட்புரிமையை கொடுக்கும். பொருள் என்ன அப்படின்னா, புணர்ச்சி என்றால் கலப்பு, தொடர்பு, நட்பு ஆகியவை புணர்ச்சிக்கு பொருள். நட்பு என்றால் நட்பாகிய, கிழமை தரும் என்றால் உரிமை தரும். ஆறாவது திருக்குறள். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. பொருள் என்னன்னா, முகம் மட்டும் மலரும்படி நட்பு கொள்வது நட்பாகாது, உள்ளம் மகிழும்படி அன்பாக நட்பு கொள்வதே நல்ல நட்பு. ஏழாவது திருக்குறள். அமிழ்வினவை நீக்கி ஆர்வித்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. பொருள் என்ன அப்படின்னா, அழிவை தரும் துன்பங்களிலிருந்து நண்பனை விலக்கி நல்வழியில் செலுத்த வேண்டும். அவனுக்கு அழிவு நேரும் போது உடனிருந்து தானும் அதில் பங்கேற்று அழிவிலிருந்து மீட்க வேண்டும். சொற்பொருள். அழிவை தரும், ஆர் உய்த்து என்றால் நல்ல வழியில் நடத்தி, அழிவின்கண் என்றால் துன்பம் வந்தபோது. எட்டாவது திருக்குறள். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இது கண் களைவதாம் நட்பு. பொருள் என்ன அப்படின்னா, உடுத்திய ஆடை நழுவும் போது தன்னை அறியாமல் தானே சென்று காக்கும், அதுபோல நண்பன் துன்புறும் போது விரைந்து சென்று அத்துன்பத்திலிருந்து காப்பதே நட்பு. சொற்பொருள். உடுக்கை இழந்தவன் என்றால் ஆடை இழந்தவன், ஆங்கே என்றால் அப்பொழுதே, இடுக்கண் களைவது என்றால் சென்று துன்பத்தை நீக்குவது. ஒன்பதாவது திருக்குறள். நட்பிற்கு வீற்றிருக்க யாதெனின் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. பொருள் என்ன அப்படின்னா, நட்பிற்கு சிறந்த நிலை எதுவென்றால் எப்பொழுதும் வேறுபடுதல் இல்லாமல் இயலும் போதெல்லாம் உதவி செய்து தாங்குதல். நட்பிற்கு வீற்றிருக்க யாதெனின் கொட்பின்றி ஒல்லும்பாய் ஊன்றும் நிலை. பொருள் என்ன அப்படின்னா, நட்பிற்கு சிறந்த நிலை எதுவென்றால் எப்பொழுதும் வேறுபடுதல் இல்லாமல் இயலும் போதெல்லாம் உதவி செய்து தாங்குதல். சொற்பொருள் என்னன்னா, யாது எனின் என்றால் யாதென்றால், கொட்பின்றி என்றால் வேறுபடாமல், ஒல்லும் வாய் என்றால் முடியும் இடம் எல்லாம் சென்று. பத்தாவது திருக்குறள். இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. பொருள் என்ன அப்படின்னா, இவர் எமக்கு இத்தகைய அன்பினர்,
யாம் இவருக்கு இத்துணைய சிறப்புடையவர் என்று புகழ்ந்துரைக்க கூடாது. அவ்வாறு புகழ்ந்துரைத்தால் நட்பு சிறப்பிழக்கும். இணைய இவர் எமக்கு இன்னம் யாம் என்றும் புனையினும் புல்லெனும் நட்பு. இவர் எமக்கு இத்தகைய அன்பினர், இவருக்கு இத்துணை சிறப்புடையவர் என புகழ்ந்துரைக்கக்கூடாது. அவ்வாறு புகழ்ந்துரைத்தால் நட்பு சிறப்பிழக்கும். சொற்பொருள் என்ன அப்படின்னா, இணையார் என்றால் இவ்வளவு அன்புள்ளவர், புனையினும் என்றால் பாராட்டினாலும், புல் என்னும் அப்படின்னா சிறிதாக தோன்றும். இதோட இந்த நட்புங்கிற திருக்குறள் அதிகாரம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.